வணக்கம்ப்பா. இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இனிப்பு சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இனிப்பு சாப்பிடக்கூடாது. ஏன்னா, அவங்க ரத்தத்திலேயும் நெறைய சர்க்கரை இருக்கு. அதனால வெளி சர்க்கரை தேவை கிடையாது. இருந்தாலும் ஆசையா இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன பண்றது? கொஞ்சமா எடுத்து, கொஞ்சமா கடிச்சு சப்பி அந்த ஆசைய தீர்த்துக்கறணும். இப்ப 4 பேர் சாப்பிடும்போது நமக்கு ஆசைப்படுது. கொஞ்சமா எடுத்து சப்பி உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்டுக்கிற வேண்டியது தான். அப்படி நம்மளுக்கு இந்த அத்திப்பழம், இந்த சர்க்கரை நோய்க்காரவங்களுக்கு அத்திப்பழம், இந்த சின்ன வாழைப்பழம், ஏதாவது சாப்பாட்டு இடைவெளியில ஒண்ணு ஒண்ணு எடுத்து அந்த இனிப்பை ரசிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம பனை வெல்லம் சேர்க்குறோம், நாட்டு வெல்லம் சேர்க்குறோம், அதுவுமே இனிப்பு தேப்பா. அதெல்லாம் ஜாஸ்தி சேர்க்க வேணாம். அதுக்குமே தேவைப்பட்டா கொஞ்சமா எடுத்துக்கலாம். நீங்க அந்த சர்க்கரை பிரச்சனை உள்ளவங்க கசப்பு, துவர்ப்பு அதை அதிகமா சேர்க்கணும். கசப்புக்கு சுண்டைக்காய், பாவக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்துக்கலாம். துவர்ப்புக்கு இந்த வாழைப்பூவு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வாழை பிஞ்சு பொரியல் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த நாவல் பழ கொட்டை இருக்கு இல்லையா, அது துவர்ப்பு. சிறுகுறிஞ்சான் பொடி நாட்டு மருந்து கடையில் விற்கும், அது நல்லா கசப்பு. அது ரெண்டையும் கலந்து வச்சுக்கிட்டு ஒரு காலையிலையும் சாயந்தரமும் 1/2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கலந்து குடிச்சிடணும். குடிச்சிட்டோம்னா உங்களுக்கு சர்க்கரை கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இனிப்பையும் தவிர்த்து இந்த மாதிரி துவர்ப்பு கசப்பு காய்களை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நாவல் கொட்டை குஞ்சாம்பொடி சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே சர்க்கரை கண்ட்ரோல்லே இருக்கும்.